டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக சோதனை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி டாஸ்மாக் ஊழல் குறித்த அனைத்து வழக்குகளும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டது, அந்த மதுபானங்களுக்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டது உள்ளிட்டவை தொடர்பாக ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமானவர்களால் விசாரணை அமைப்புகளுக்கு நெருக்கடி ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதனும் குறிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண் இயக்குனர் எப்படியெல்லாம் அதிகாரிகளால் ஆட்டுவிக்கப்பட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் டாஸ்மாக் முறைகேடுகளுக்கு காரணமான மூல வழக்குகளை விசாரணையின்றி ஒழித்து கட்டுவதற்காக ஆளும் தரப்பு முயல்வது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், டாஸ்மாக் விவகாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை தமிழக காவல்துறையினுடைய கையூட்டு தடுப்பு பிரிவு காவலர்கள் பதிவு செய்ததன் அடிப்படையில் தான் இந்த சோதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டிருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளதுடன், இந்த சோதனைகள் மூலமாக டாஸ்மாக் நிறுவனத்தில் குறைந்தது 1000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதையும், அதன் மூலமாக கிடைத்த பணம் சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், டாஸ்மாக் ஊழல் குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மொத்தமாக மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.